எனக்கு புரியவே இல்லை இவன் ஏன் இன்னைக்கு இப்படி பண்றான் வித்தியாசமா. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். நாங்கள் 2 பேரும், நான் இல்லையா அவன் ஹஸ்பண்ட் இல்லையாண்ணா சீனி. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு இப்போ வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு ஃபிஷ் வாங்க போகிறோம். தூக்க கலக்கத்தில் இருக்காப்புல சோம்பேறி. என்ன மாதிரி ஆக்டிவான பர்சன் யாருமே கிடையாது. சி நாங்கள் வந்துட்டு பீச் பண்ண ஆனால் சிரிக்காது. நாங்கள் வந்துட்டு மெரினா பீச் பக்கத்தில் பட்டினம் பக்கம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இறாலும் மீனும் வாங்க போகிறோம். இறாலும் மீனும் அங்கே போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் எங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இந்த வீட்டில். இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஃபுல் டே இருந்ததே இல்லை. இல்லைப்பா? என்ன ரியாக்ஷன் கொடுக்குற? அவனுக்கு வந்துட்டு காஃபி வாங்கி கொடுத்து அவனை குடிக்க வச்சாதான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். அதனால நம்ம வேலையாக போயிட்டு காஃபி குடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் பால் காலி ஆயிடுச்சு. அதனால காஃபி போட்டு குடிக்க முடியல. நைட்டே பால் வாங்கணும் அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. அதான் காலையில் போய் டெய்லி பால் வாங்கினுங்கிறேன். ஸோ 2 பேரும் ஒரு வழியாக மார்க்கெட் வந்தாச்சு. ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பட்டினம் பக்கம் தான் வந்திருந்தோம். மெரினா பீச் கிட்டே இருக்குல்ல, அங்கே தான் வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வருவாங்கன்றதுனால சரி அங்கே போய் வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வெளியவே வந்துட்டு மீன் கொஞ்சம் பேர் விற்றுட்ருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உள்ளே இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று புதுசாக வந்துட்டு இது கட்டியிருக்காங்க போல். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்துட்டு வந்திருந்தோம். மீன்லாம் வந்துட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ப்ரான் வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு போனோம். ஆனால் அங்கே வந்துட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரே ஆசை வந்துருச்சு, ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷும் வாங்கினோம், ப்ரான்ஸும் வாங்கினோம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா நாங்கள் பாறை மீன் வந்துட்டு வாங்கினோம். அண்ட் எனக்கு வந்துட்டு ஃபிஷ் வந்துட்டு க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அங்கேயே கொடுத்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி எனக்கு ஃபிஷ் க்ளீன் பண்ணவும் தெரியாது. நான் ஃபிஷ் முன்ன பின்ன செஞ்சதும் கிடையாது. அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படின்ட்டு. என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபிஷ்ஷு அப்புறம் ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் வந்துட்டு டிஃபன் வந்து வாங்கிக்கிட்டோம். இட்லி வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ காஃபி வந்துட்டு குடிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நாங்கள் வந்துட்டு காஃபி வந்து வெளியே குடிக்கவே இல்லை. நாங்கள் வந்து பால் வாங்கிட்டு நம்மளே காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு இப்போலாம் வீட்டில் போடுற காஃபி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சில சமயம் கடையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்காக போட்டுறாங்க, சர்க்கரை ரொம்ப கம்மியாக போட்டுறாங்க. அதனால வந்துட்டு ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. அதனால் பாலை வந்துட்டு நான் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்துட்டு என்னோடய இட்லி வந்து நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு செம்ம பசி எனக்கு. அவங்க வந்துட்டு நான் காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துட்டு போயிடுச்சு. நான் வந்துட்டு அதுக்குள்ளே என்னோடய இட்லி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி போட்டு நான் வந்துட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அவங்களும் அவங்களோட காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு என்னோடய காஃபியை நல்லா ரசித்து குடிச்சிட்டு இருந்தேன்னா பை த டைம் கரண்ட்டும் வந்துருச்சு. அவங்களும் வந்துட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் நமக்கு வந்துட்டு சமைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா அரிசி வந்துட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரிசி வந்து வாஷ் பண்ணி அதை வந்துட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஆளாக்கில் பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு ஆளாக்குலேயே வந்துட்டு கம்மியாக தான் நான் வந்துட்டு அரிசி போடுவேன் எப்போவுமே. ஏன்னா 2 பேர் தானே இருக்கும் அதனால். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சைட் பை சைட் நான் வந்துட்டு மோர் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்கா, சரி ஓகே பாடியை கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு மோர் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்து வெள்ளரிக்காய் வந்து வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பண்ண போகிற டிசாஸ்டருக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி நல்லா வந்துட்டு மோரும் குடிச்சிட்டு வெள்ளரிக்காய்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்துட்டு நாங்கள் சமைக்கிறதுக்காக போனோம். ஸோ இந்த மோரில் வந்து பார்த்திங்கன்னா தயிர், தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், அப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் தான் வந்துட்டு நான் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ அதை வந்துட்டு நல்லா குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பிடிக்காத வேலையை வந்துட்டு பிடிச்சி செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பாத்திரம் வந்து எனக்கு சிங்கில் விழுந்தால் சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் பாத்திரத்தையும் வந்துட்டு விளக்கிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த வேலை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நான் அதிகமாக செய்கிற வேலை இதுதான் இந்த வீட்டில், பாத்திரம் விளக்குறது. ஏன்னா நிறைய பாத்திரம் அழுக்கு பண்ணி போட்டுருவேன். கிச்சனில் ஒரு பொருள் வைக்க விட மாட்டான். இந்த முந்திரி பருப்பை வந்து காப்பாத்துறது எனக்கு ஒரு வேலையா போச்சு. குடுடா காமி, எவ்வளவு எடுத்து வச்சிருக்க? சத்தியமா சொல்றேன், நாளைக்குலாம் எதுவுமே சமைக்க மாட்டேன் முந்திரி இல்லாம. என்ன இது? முந்திரி இல்லாம சமைக்க மாட்டேன். முந்திரி இல்லாம சமைக்க மாட்டியா? சமைச்சா சமைக்கலாம் போடி, அப்படியே வைக்க. டா லஞ்சம் கொடுக்குறியா? ஆமா, நீ சமைக்க மாட்டல. இப்போ நான் சொல்ல கேட்டேன். எவனா கொக்கோ பவுடர் இப்படி வெறுசா சாப்பிடுவானா? என்ன பழக்கம்னா இது? ஏன்னா டேஸ்ட் தெரியல, இதோட டேஸ்ட் நக்கி பாரு அப்படியே வேற இருக்கு. டேஸ்டா இருக்கு. ஐயோ இனிப்பா இருக்கு. அன்னைக்கு இப்படி தான் சொன்னேன் பிஸ்கெட்டுக்கு. நல்லா இருந்துச்சா? இது வந்துட்டு ஹாட் சாக்லேட் பவுடர். நாங்க வந்து கொடைக்கானல் போனப்போ அங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம். செம்ம டேஸ்டா. எறன மாடு ஹாட் சாக்லேட் குடிக்க போறோம் இப்போ நாங்க. ஏன்னா வெறுசா சாப்பிட்டா வயிற்றுக்கு எதனா ஆயிட போகுதுனால பால்ல கலக்கி நான் உனக்கு நல்லது பண்ண போறேன். பால் வேலையா போகுது, நான் போய் வாங்க போறேன். நீ தான் வாங்கணும், கடைக்கு நீ தான் போகணும். தண்ணி வருது. தண்ணி கூட எனக்கும் தண்ணி, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடு. நான் வந்து குளிக்க போறேன். நீ சோம்பேறி நீ. இல்ல புரியல எனக்கு. இல்ல எவனா தண்ணி ரொப்பனால குடிக்கலாம், அது வரைக்கும் நம்ம குடிக்க மாட்டோம். அதானே கொடு. போ சோம்பேறி. அடுத்து என்ன எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். எதுவுமே இல்லை. நான் இப்போ குளிக்க போறேன். குளிக்கும் போதும் ரெஸ்ட் ரூமுக்கு இந்த முந்திரி பருப்பு டப்பாவை எடுத்துட்டே போறேன். ஓகே? நீ சாப்பிட்டினா? நான் சாப்பிட மாட்டேன். எப்படி நான் எப்படி நம்புறது? சாப்பிட மாட்டேன். நீ கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ எத்தனை முந்திரி இருக்குன்னு. ஏ அது அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர். ஐயோ சரி டேஸ்ட் பாப்போம். ரொம்ப கேவலமா இருக்கும்பா. என்ன சாப்பிடு? எனக்கு புரியவே இல்லை இவன் ஏன் இன்னைக்கு இப்படி பண்றான் வித்தியாசமா. சாப்பிட்டு என்னைக்கு என்னத்த பண்ணு. கேக் செய்யலாம்னு ஆசையா வாங்கி வச்சிருக்கேன். அத கேக் சேர்த்துக்கிட்டு இது எக்ஸ்பீரியர் ஆயிடும். கத்தி கொடு. சாப்பிடு. எடிப்பா பெரியவங்க சொன்னா கேட்கணும். ஏய் ஏதோ மூக்கு பொடி வாயில போட்ட மாதிரி இருக்கு. அப்ப மூக்கு பொடியை முன்ன பின்ன வாயில போட்டிருக்கேன். சிங்க்ல துப்பலாமா? தப்பு இல்ல. சிங்க்லையா இருக்கிற இதுக்குற எங்க துப்பு, எங்க வேணாலும் துப்பு. பொடி போடு மெரிக்க. நான் சொன்னேனா இல்லையா? வார்னிங் கொடுத்தனா இல்லையா? ஏன் அது அப்படியே வாங்குன? டேஸ்ட் இல்ல. ஏய் அது கேக் செய்யறதுக்காக அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் ஹெல்தி. நல்லா சீஸை போட்டு கட்டு அதெல்லாம் காமிக்க மாட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணோன்னா ப்ரான் வந்துட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் பண்ணல, அவங்க வந்துட்டு பண்ணாங்க. நாங்கள் அந்த கடையில் வந்துட்டு கொடுத்தோம்ல, அங்கே வந்துட்டு அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின் மாதிரி இருந்துச்சுல, அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர் நரம்பு மாதிரி போவோம்ல, அதை வந்துட்டு இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டுருந்தாங்க எல்லாத்துலேயுமே. நான் வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பொறுமையாக ஒரு ப்ரான்லேயும் அந்த பிளாக் கலர் நரம்பு மாதிரி போகும்ல, அதை வந்துட்டு அவங்க உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அதை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கும் போது நான் சாப்பாடு வந்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையில் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சாச்சு. அண்டு அரிசியும் வந்து கழுவி அது உள்ளே போட்டாச்சு. உப்பு எல்லாம் போட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஸோ அது வெந்துட்டுருக்க கேப்பில் நான் வந்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு வந்தது தான் பேர். ஆனால் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா செம்ம அனலாக இருந்துச்சு. உடனே வந்துட்டு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக வந்துட்டு வெயிலாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அந்த அரிசி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு கொஞ்சமாக வந்துட்டு அந்த அரிசியை வெளியே எடுத்து பார்த்து அந்த மாதிரி நசுக்கி பார்ப்பேன். நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அதை வந்துட்டு நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா மீனை வந்துட்டு வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பண்ணியிருக்கணும். பட் குளித்ததுக்கப்புறம் தான் எனக்கு மீன் எடுத்து வச்சோமே அப்படின்ற ஞாபகம் வந்துச்சு. ஸோ மீனை வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபிஷ் வாஷ் பண்ணுறதுனா நான் மம்மிக்கிட்ட கேட்டுக்கிட்டேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. என் வாழ்க்கையிலேயே முன்ன பின்ன நான் மீனை தொட்டது கூட கிடையாது உண்மையாக. நான் வந்துட்டு சிக்கன் செஞ்சுருக்கேன், மட்டன் கூட வந்துட்டு ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு ஃபிஷ் வந்துட்டு இதுதான் என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு செய்கிறேன்.
அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் செஞ்ச இந்த மீன் வந்துட்டு டிசாஸ்டர்லேயே முடிஞ்சு போச்சு. ஸோ நான் ப்ரானையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன், மஞ்சள் அண்ட் உப்பு போட்டு. மீனையும் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தேவைப்படும்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பூண்டு வந்துட்டு நான் உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ ப்ரானுக்கு தனியாக ஃபிஷ்ஷுக்கு தனியாக அப்படின்ட்டு நான் இஞ்சி பூண்டு வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வந்துட்டு எனக்கு இஞ்சி வந்து தோல் உரித்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. அதாவது ப்ரானுக்கு தனியாக இஞ்சி பூண்டு, ஃபிஷ்ஷுக்கு தனியாக இஞ்சி பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஃபிஷ்ஷில் போடுறதுக்காக அதையும் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரானுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு இப்போ தான் வந்துட்டு டிசாஸ்டரோட ஸ்டார்டிங், ஓகேவா. ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது குழம்பு மிளகாத்தூள், பெப்பர், இருக்கிற எல்லா பொடியும் எடுத்து போட்டாச்சு. மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன், உப்பு கடைசியாக. ஸோ போட்டு நான் என்ன பண்ணேன், மொத்தமாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் அதில் வந்துட்டு அரிசி மாவு வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபிஷ்ஷு ஒரு துண்டு எடுத்து அதில் வந்துட்டு கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தால் அதில் ஒட்டவே மாட்டேன்ருச்சு அந்த மசாலா. நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் அந்த மீன் மேலே அந்த மசாலா சுத்தமாக ஒட்டவே இல்லை. சரி கொஞ்சம் அரிசி மாவை எக்ஸ்ட்ராவாக போட்டு பிசைஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து பிசைஞ்சு பார்த்தேன். அப்பையும் வந்துட்டு எனக்கு அந்த ஃபிஷ் மேலே மசாலா சுத்தமாக ஒட்டவே இல்லை. நானும் வந்துட்டு அதில் தடவுன்னு ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு அதில் ஒட்டின மாதிரியே தெரியல. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நடக்காதுடா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம அந்த மசாலாவை தூக்கி மொத்தமாக அந்த கிண்ணத்தில் போட்டு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அந்த கிண்ணத்துக்குள்ளே வந்து போட்டேன். ஃபிஷ் இருக்கிற அந்த கிண்ணத்துக்குள்ளே போட்டு பிசைஞ்சிட்டு இருந்தா அப்பயும் வந்துட்டு சுத்தமாக ஒட்டவே இல்லை, பத்தவும் இல்லை அந்த மசாலா. திரும்பவும் அந்த மீன் மேலே அரிசி மாவு கொஞ்சம் போட்டு நான் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே ஒரு வேளை அந்த கன்சிஸ்டன்சி வந்து பத்தலை போல் ஒட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு அரிசி மாவு போட்டு கலக்கிக்கலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ ரொம்ப குளறுபடி பண்ணிட்டு நாசமாயிடுச்சு அந்த ஃபிஷ்ஷு. அப்படியே அதை பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ப்ரான்ஸ் வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ப்ரான் பண்ணேன். ப்ரான் வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ ப்ரானில் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது மட்டும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது வந்துட்டு மறந்துட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றி அதில் வந்துட்டு சோம்பு போட்டு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. ஆக்சுவலி ப்ரானை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்துட்டு ஊற விட்டேன் இந்த மசாலாவில். அதுக்கப்புறம் அந்த பேனில் போட்டு நான் வதக்கிட்டு இருந்தேன். இந்த மசாலாலாம் எத்தனை ஸ்பூன் போடணும் அப்படின்னு மட்டும் எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, குத்து மதிப்பாக போடுறது தான். ஸோ போட்டு நான் வந்துட்டு மூடி வச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் ஒரு பேனில் வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அதை வந்துட்டு போட்டுட்ருந்தேன். அப்போ கூட வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹோப் இருந்துச்சு, சரி நம்ம வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை காப்பாற்றிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ சைட் பை சைட் வந்துட்டு இந்த பக்கம் ப்ரான் வந்துட்டு வெந்துட்டு இருந்துச்சு, அந்த பக்கம் ஃபிஷ் வந்துட்டு வெந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அந்த ஃபிஷ்ஷை போட்டதுக்கப்புறம் அதை திருப்பவே முடியல, நல்லா போயிட்டு ஒட்டிக்கிச்சு அந்த பேன்லேயே. அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க அதை காப்பாற்றுறதுக்கு, ஆனால் அவங்களாலையும் முடியல. நம்ம வந்துட்டு ப்ரானை காப்பாற்றிட்டோம், ஆனால் ஃபிஷ் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி செத்து போயிடுச்சு. அது வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையே இல்லை, அது வந்துட்டு டிசாஸ்டர் ஃப்ரை. அது 2 பேரும் மாற்றி எவ்வளவோ ட்ரை பண்ணோம். நானும் வந்துட்டு ஒரு பக்கம் எங்கள் அம்மாக்கெலாம் கால் பண்ணி என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எதனா ஒரு வழி சொல்லுங்கள், நான் அவங்களையும் கேட்டுட்டு என்னென்னமோ பண்ணோம். ஆனால் கடைசியில் வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு. நீங்களே சொல்லுங்கள் இது எப்படி நாங்கள் சாப்பிட்றது? ரொம்ப மோசமான கவலைக்கிடமான ஒரு நிலமையில் இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கே. சரி ஒரு வேளை அந்த பேன் தான் சரியில்லை போல் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் ப்ரான் செஞ்சோம்ல அந்த பேனே வந்துட்டு திரும்பவும் ப்ரானை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை வந்துட்டு வாஷ் பண்ணி அதில் வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு போட்டு பொரிச்சிட்டு இருந்தோம். அப்பயும் வந்துட்டு அது சரியாக வரல, அவ்வளோதான், அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஃபிஷ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற விரக்தியில் நான் என்ன பண்ணேன்னா, ரசம் செய்கிறத வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ரசம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஆம்லெட் வந்து போட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே சரியாக 10 மணிக்கு உள்ளே போனோம், ஓகேவா. நாங்கள் வெளியே வந்தது 3:30 மணிக்கு தான் எங்களோட லஞ்சே நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ ரைஸு, முட்டை, அப்புறம் அந்த ப்ரான், அப்புறம் ஒரு 2-3 மீன் மட்டும் கொஞ்சம் ஓகேவிஷாக வந்துருந்துச்சு, அதை மட்டும் போட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்து கிளம்பிட்டோம். எங்கே போனோன்னா, நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்ரீ அக்காவோட பேபி ஷவர். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நான் வந்துட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணியே ஆகணுன்ட்டு பார்லர் வந்து போயிருந்தேன்.
ஸோ என்னோடய ஃபேஸ் வந்துட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணக்கப்புறம் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணியே பல மாதங்கள் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரை வந்துட்டு போயிருந்தோம். எதனா கிஃப்ட் வந்துட்டு வாங்கலாமே அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்துட்டு என்ன வாங்கணும் அப்படின்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி ஓகே இங்கே போனாலாச்சும் எதனா ஒரு ஐடியா கிடைக்குமேன்ட்டு உள்ளே போனால் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாம் க்யூட்டாக வேறு இருக்குது. இந்த பேபிஸ்க்கு வச்சுருக்க அந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் வேடிக்கை பார்த்தோம். எல்லாமே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு, டாய்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இந்த பைக்ஸ் மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய டாய் ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பல, நாங்கள் வந்துட்டு அண்ணா நகர் வந்துட்டு போயிட்டோம். மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சில்ல, சரி நம்ம வந்துட்டு மனசை தேத்திக்கிறதுக்கு பிரியாணி சாப்பிட போடலாம் அப்படின்ட்டு அண்ணா நகர் வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு இந்த பிஸ்மி பிரியாணின்னு இங்கே இது இருக்கும், ஓகேவா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிடும்போது. ஆனால் அன்னைக்கு பார்த்து எங்கள் நேரம் பாருங்கள், அது அன்றைக்கி நல்லாவே இல்லை, ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இல்லை. சாப்பாடும் வந்துட்டு குழஞ்சி போய் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் சேடாக திரும்பி வீட்டுக்கு போயாச்சு. அவ்வளோதான். நான் வந்துட்டு இங்கேயே இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.